கொண்டிருக்கும் அருமை தாய்மார்களே, இன்னும் பள்ளிக்கு செல்லும் மனைவி மனைவர்களுக்கு காலையில் காடு திரும்பி மாலையில் வீடு திரும்பும் அன்னையெல்லாம் ஒன்னாக்கும் என் விவசாய பெருங்கோதி மக்களே. மாவட்டம் எடப்பாடி வட்டம் இது மட்டுமல்ல மாஜி சார்பாகவும் எங்கள் மூர்த்தி கண்டக்டர் வந்து சார்பாகவும் எங்கள் மூர்த்தி கண்டக்டர் சார்பாகவும் இன்னும் இது மட்டுமல்லாத எங்கள் விஜய் தலைவர் சார்பாகவும் இது மட்டுமல்லாத ஆறுமணியை சேர்ந்த எங்கள் ராஜமணிக்கு வந்த சார்பாகவும் கருட்டூரை சேர்ந்த எங்கள் செல்வம் வந்த சார்பாகவும் எங்கள் சுப்பிரமணிய வந்த சார்பாகவும் இது மட்டுமல்லாத எங்கள் பஞ்சம் நாடக சார்பாக என் முத்தார் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தவர்களே வராதவர்களே யாரு வந்தாங்க யாரு வரலன்னு கேக்குறேன். ஆமா 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 இன்னும் கூத்து பார்க்க வந்தவர்களே வராதவர்களே கூத்து பார்க்க வந்தவர்களே வராதவர்களையா சேர்னா சேர்னா மவஞ்சி உம்மனா அப்படிங்கறாங்க. சரி 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 கூத்து பார்க்க வந்தவர்களே வராதவர்களே ஆமா ஆமா இன்னும் முட்டவர்களே விடாதவர்களே எதுலடா விடல விவரமா சொல்றேன். மணிக்கு இருட்டுல கண்ணாடி எதுடா விட்டாங்க எதுடா விடல எல்லாம் காட்டு வழிக்கு போயிருப்பாங்க. ஆமா ஆமா அதான் காலேஜ் கவிச்சு போய் வந்திருப்பாங்க. அதனால வந்து உட்கார்ந்து உடனே கொட்டாயி விட்டவர்களே விடாதவர்களே கொட்டாயி விட்டவங்களே விடாதீங்கயா. ஆமா ஆமா சரிண்ணா சரிண்ணா அது மட்டும் இல்ல இன்னும் போட்டவர்களே விடாதவர்களே என்னடா என்ன என்னங்கண்ணா போடாதவர்களே என்ன போட்டாங்க என்ன போடல இல்லனா அங்க நடந்து வந்து கழிச்சு போயிருப்பாங்க. வந்து அசதியில தண்ணிய வாயெல்லாம் நம்ம நம்ம இருக்கும். அதனால வெத்தலை பாக்கு போட்டவர்களே போடாதவர்களே வெத்தலை பாக்கு. ஆமா சரி சரிண்ணா என்ன நிற்கும் செட்டு கலைக்கிறவன் சார்பாக முத்தான முதலுக்கு அனைத்து தெரிவிக்கிறோம். உனக்கு முன்னால பிறந்தனா உன்னோட வயசுல மூத்தவனா இல்ல சின்ன மூணு பையனா பெரிய மூணு பையனா இந்த வகையில நான் உனக்கு அண்ணன் அண்ணன் கிடையாது. உனக்கு கொடுக்கதா இல்லையே தம்பி தம்பியா ஏண்டா சண்டால அடிக்கிற நீ பிறந்ததுக்கு அப்புறம் நான் பிறந்தனா இல்ல உன்னை விட வயசுல சின்னவனா இல்ல இல்ல எந்த விதத்தோட நான் உன்னை விட இளையவன் எந்த விதத்துல இளையவன். ஆமா அட தம்பி கிடையாது கிடையாது வா பெரிய
பெரியப்பங்கறியே பெரியப்பா பெரியப்பாங்கறியே ஒப்பன நானும் ஒண்ணாவா பிறந்தா இல்ல ஒப்பனோட மூத்தவனா இல்லடா எந்த விதத்துல நான் வந்து பெரியப்பன் பெரியப்பன் கிடையாது சித்தப்பனும் கிடையாது சித்தப்பன் கிடையாது வா மாமா உனக்கு நான் பொண்ணு கொடுத்துருக்கா எனக்கு நீ பொண்ணு கொடுத்துருக்கியா எந்த விதத்துல நான் உனக்கு மாமன் மாமன் கிடையாது கிடையாது வா மச்சான் நம்மளுக்காக அவன் வேணும்னு மனசு வச்சு அடிக்கிறான் கண்டாரு பையன் அட மச்சானே கிடையாது கிடையாது கொள்ளுக்காரனா என்னன்னு சொல்லி கூப்பிட்டா அது தப்பிச்சுக்கலாம் 2030 கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் காலம் சரி சரி நாகரிகமா சொல்லி கூப்பிடுவாங்களா நாகரிகமாக இந்த காலத்துல வந்து மரியாதை கொடுத்தாங்க அடுத்த காலத்துல மவுடியாடி சந்தையில கூப்பிட்டுமே சனிக்கிழமை சாயங்காலம் கூப்பிட்டு இல்ல மௌனாவர் சந்தையில சரி சரி நாங்க கள்ள போய் வாங்கிட்டு வந்தல அப்ப கூப்பிட்டு இல்ல அதே மாதிரி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி கூப்பிடுறேன் அப்படி கூப்பிடுன்னு சொல்றேன் கூப்பிடுறேன் வாடா வாடா எப்படி கூப்பிடுறேன்னு சொல்லு நீ காலையில உங்க மாமி வீட்டுக்கு போடல அப்ப நான் பால் பீச்சிட்டு இருந்தல அப்ப கூப்பிட்டு அது பேர் கூப்பிடு அச்சாடு மட்டும் உட்காந்துட்டு நான் பாத்துக்கிறேன் இந்த வருஷம் வந்து அதாவது 25 25 2025 வேற 25 இல்ல 2025 ஆமா 2025 ஆமா ஆமா இது வந்து அதாவது கம்ப்யூட்டர் காலம் எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் காலம் கம்ப்யூட்டர் சி வந்துராது வராது வராதா சரி சரி அதனால இந்த காலத்துக்கு தகுந்த மரியாதை வேணும் காலத்துக்கு தகுந்த மரியாதை ஆமா சரி 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 காலத்துக்கு தகுந்த மரியாதை ஆமா வாயா பொங்கல வாங்க மதிப்பு மரியாதையா அண்ணன் தம்பி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பனாலும் சொல்லி போட்டேன் அதுக்கெல்லாம் கை கொடுக்காத ஆளு இப்படி கெட்டவத்தை சொல்லி கை கொடுக்குறிய என்ன காரணம் அண்ணன் தம்பினா ஒரு நாளைக்கு வீட்டுல சொத்துல பங்கு கேட்டு வருவேன் சொத்துல பங்கு கேட்டு வருவேன் ஆமா சரி சரி மாமா மச்சானா ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வருவேன் பொண்ணு கேட்டு வருவேன் ஆமா சரி சரிண்ணா அதான் சித்தப்பு வெளியே பண்ணா எங்க சின்ன ஏழையெல்லாம் பார்த்தன்னு கூட கேட்பேன் ஒரு நாள் உட்காந்து ஆமா அதனால இப்படி கூப்பிட்டு வச்சுக்க ஒரு டீ கடையில நின்னுட்டு தான் கூட வந்தோடனே ஆளுக்கு ஒரு டீ குடிப்போம் டீ குடிப்போம் நீ எனக்கு 10 ரூபாய் செலவு பண்ணுவேன் நான் உனக்கு 10 ரூபாய் செலவு பண்ணுவேன் அது ஒரு 10 ரூபாய் செலவோட போயிருக்கிறேன் 10 ரூபாயோட போயிருக்கு பாத்துக்க இப்படி கூப்பிட்டா ஆமா நாளை முன்னே கடகண்ட பக்கம் பார்த்தா கூட ஒரு 10 ரூபாய் டீ தண்ணியோட போயிருக்கிறேன் சரி 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 அதனாலதான் அப்படி கூப்பிட்டு சொன்னது சரி சரி அண்ணா ஓய் நீ என்ன கேள்வி கேட்டாலும் போதும் ஆமாண்ணா நான் உன்ன கேள்வி கேட்கிறேன் எடுக்கிறேன் என்ன கேள்வி கேட்கிற கேளு கேளு முடிஞ்சு கோட்டி எடுக்கிறேன் ஓடி எடுக்கிறேன் ஆமா அண்ணா ஓய் நீங்க யாரு என்ன வேலைக்காரங்க அப்படியா ஏடா எங்க தெரியாது தெரியலையே தெரியாதா அண்ணா சேலம் மாவட்டம் சேலத்துல மாவட்டம் பொங்கலாவரத்துல தோல் சுட்டு பணியாரம் சுட்டு இட்லி சேலத்துல மாவட்டத்துல இட்லி சுடுறது
சொல்லிடா. சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் எடப்பாடி வட்டம் பொங்கனாபுரத்துக்கு அருகாமையில் உள்ள அருகாமையில் உள்ள மூலப்பாடியை சேர்ந்த என்ன அதாவது ஓம் சக்தி பச்சையம்மன் நாடக சபா. சத்தியம்மன் நாடக சபா. ஆமா ஆமா சொல்றது இல்லையா? இது சத்தியம்மன் நாடக சபா. ஆமா ஆமா. நாங்கெல்லாம் ஒரு நைட் வேலைக்காரர். நைட் வேலை நைட் வேலையா? நைட்ல தான் எங்களுக்கு வேலையே. ஏனா ஓய் நைட் வேலைங்கற? ஆமா ஆமா. பகல்ல பகல்ல தூங்குவோம்டா. வேலை பகல்ல தூங்குவோம். நைட் வேலை பகல்ல தூங்குவோம். சோத்துக்கு ஓம்புவியா? அப்படியே தான் செஞ்சா அவர் நம்புமா அவர் நம்பாதாயா? ஏய் அது என்ன பண்ண? அதலடா வெடிய வெடிய ஆடுறோம் பாடுறோம். ஆமா. என்ன அதனால வெடிஞ்சோடனே ஊருக்காரங்க கொடுப்பாங்க தானே. என்ன உனக்கு ஓம்பவா? சம்பளம் அப்படி சொன்னாலும் புரியல. ஆஹா. அண்ணா நாங்கெல்லாம் அதாவது ஒரு கவலையே போகும் கலை தெருக்கூத்தாடிகள். ஊரல இது அரியா பிடிச்சிக்கல. ஏன் இப்பளா வயசுல போய் கிளம்பி போறங்கடா. எலவில ஏய் மனதிலே உள்ள கவலையை போக்கும் கலை தெருக்கூத்தாடிகள். கூத்தடிங்க. என்ன ஏய் ஏய் ஏய். அட என்னன்னா கூத்தடிங்களான்னு கேட்டேன். ஆமா. நாடகக்காரான்னு கேளு. அட நான் டேய். கண்டாரட்டு பண்ணி காட்ட பண்றா. அட நீங்கெல்லாம் ஒரு நாடகக்காரரான்னு கேளு. அது என்னடா கூத்தாடப்பா கூத்தாட வந்தா கூத்தாட தானே வந்தா. ஆமாப்பா கூத்து மட்டும் தானே ஆடணும். எதுக்குடா என் பையனை ஆமாம் நான் பேசுறது நீ படிச்சு பாரு என் கோயால வாக்க. நீ கேட்றப்பா. நாடகம் என்ன பையன் நீ கேட்றா. எதுக்கு அவன் அடிக்கக்கூடாது. அவன் பேசுறதெல்லாம் சரியில்லாத வார்த்தையா பேசுறான். சரியில்லாத வார்த்தை பேசினா என்கிட்ட தானே சொல்லணும். அப்படியா எதுக்கு அடிச்சா? அப்ப அவன் அடிக்கக்கூடாதுங்கிற எனக்கு வாங்க பையன் இடுப்பு எத்த சோடு. ஆமா இந்த இடுப்பு மேல எத்தனை அடி அடிக்கிறியா? ஏன்னா பொசுக்குன்னு படிச்சுட்டானா? ஏண்டா ஓய் ஏய் ஓய் கேட்றப்பா. வாய் பேசாதடா. என்ன இத்தனை அடி அடிச்சில்ல? நீ சரியான பிடிச்ச ஆம்பளையா இருந்தீனா? ஏய் கோயா. ஏய் நீ சரியான பிடிச்ச ஆம்பளையா இருந்தீனா? எங்க அப்பனை கை வைக்க பாறா பாறா. எங்க அப்பனை அவன் தான் சொன்னான் என்ன அடி சொல்லியா? ஆமா அவனுக்கு சப்போர்ட் பேசினாக்க என்ன அடி சொல்றது நியாயமாடா? என்ன அடிச்சால? அதான் உன்னை அடிக்கிறேனா இல்லன்னு டெஸ்ட் பண்ணேன். நான் அதான் கேட்டுட்டு இருக்கேன். சரி கேட்றா. பையனை அடிக்கிறதுனா இடுப்பு மேல அடிக்கணும். பையன் பாரு கையை போட்டு இடுப்பு இருக்குது. இடுப்பு மேல போட்டு போட்டு இடுப்பு மேலே அடிக்கிறீங்க. இடுப்பு மேல அடிக்க மேல இடுப்பு மேல ஒரு அடி விழுந்துன்னு வச்சுக்க அங்கதான் இருப்பேன். இடுப்பு மேல அடிக்க மாட்டேன். இடுப்பு மேல அடிக்கக்கூடாது. சரி கவலையை போக்கும் கலை தெருக்கூத்தாடிகள். தெருக்கூத்தாடிகள். ஆமா. சரி சரி அண்ணா. ஓய் நானும் இத்தனை நாள் உங்களை தான் செலவிட்டு கிடந்தேன். எதுக்கு எதுக்கு கேக்குறேன்? நானும் கூத்தாடிங்க இல்லாத பக்கம்லாம் போய் தலைவரேன். கூத்தாடி இல்லாத பக்கம் போய் தலாவுனா எப்படா கிடைப்பாங்க? எதுக்குமா? இருக்கிற இடத்துல போய் தலாவணும்டா. இருக்கிற பக்கம் தருவனா? அப்படி இல்லனா நானும் உங்களை இத்தனை நாள் தான் தேடிட்டு இருந்தேன். சரி சரி எதுக்கு? எதுக்கு? எங்க ஆயா திடீர்னு புடக போட்டா. கொட்ட வேண்டியதானே ஓரமா? எதுக்கு? புடக போட்டா ஏய் ஓய் செத்து போயிட்டா. ஆண்டு மணிட்டுட்டாரா? ஏய் சத் சொல்றேன். ரைட் செத்து போயிட்டா. சரி அதெல்லாம் சாவர போய் என்னன்னு சொல்லிட்டு செத்துக்கிறா. என்னன்னு? ஏய் வீரபாண்டி வீரபாண்டி. அரியானூர் பாப்பல என்னது? வீரபாண்டி. ஏய் ஓய் ஏய் பேராண்டி பேராண்டி. அட பேராண்டி பேராண்டி. ஆமா நாலு மீனா செத்து போயிட்டா. சரி ஏய் கூதிரி விட்டு ஆடுறானா? நாங்க இன்னைக்கு ஒரு 20 பேர் வந்திருக்கோம். சரி சரி 20 பேர் வந்து ஆடலாமா? இடிச்சு போயிடும்டா கண்டடா. என்ன? ஏய் ஓய் 6 மாசம் தான் ஆயிருக்கும் அதுக்காடி எல்லாம் போயிருக்குப்பாடா இல்லப்பா செத்து போயிட்டா உனக்கால குளிவாசல்ல ஒரு நாடகக்கார கூட்டாரு நாடகாரன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டா. சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால நான் இத்தனை நாடகார தலைவி கண்டுபிடிச்சிக்கிறேன். இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதனால வண்டி எடுத்து வண்டி எடுத்துட்டு சொல்றா. அதனால சம்பளம் எவ்வளவு கேப்பீங்க? நாங்களா? நான் இப்பெல்லாம் ஒரு 30,000 ரூபாய்க்கு ஆடிட்டு இருக்கிறோம். 30,000க்கு 30,000 ரூபாய். 30,000 எனக்கு ஒரு நாளைக்கு டீ செலவு அவ்வளவுதான். அப்ப பெரிய ஆளாட்டுக்குது. பெரிய ஏத்திக்காது. என்ன? சரி அவ்வளவு வேண்டாம். ஒரு 35,000 50,000 சேர்த்துக்குவேன். ஓய் 35,000
35,000 ரூபா. ஒரு நாளைக்கு சிகரெட் செலவே அவ்வளவுதான். சரி ரைட்டு. வாத்தியார் வர சொல்றேன். சரி, அண்ணா நீ எந்த நாளும் கேட்டாலும் கேட்டு ஆடிக்க. சரி வாத்தியார் வர சொல்றீங்களா? அப்ப நீ யாரு? கூத்து பார்க்க வந்தவன். கூத்து பார்க்க வந்தவன். அப்ப குழாய் மூடிட்டு இருக்கணும்.